மடி இந்த பாரு, இந்த பைக்குள்ள 2 வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ. இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு உங்க அப்பா கிட்டயா? கேட்டா குடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வைர முக்குத்தி கேட்டியே, வாங்கி போட்டுக்க. என்ன அம்மா? ஏமா நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க எனக்கும் வரணும்னு ஆசைதான், முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். 10க்கு உங்க அப்பன் தொல்லை வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது கொசு கடிக்குமா? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு தான். இன்னும் புறப்படலையா? உங்க அப்பா வந்துட்டார், படத்தை போட்டு. என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாம்மா. பஸ்ஸுக்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணு பேசிட்டு இருக்கிறியா? இது புறப்பட்டேன்ப்பா. இருமா, நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம். ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க, குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அனுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, பிடி இது சதீஷ்க்கு, ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு. ஏமா இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு தானக்கா? இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயா. இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கும் கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு போடவ, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு போடவியா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அட போமா நீ. எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி. அவ பணக்கார வீட்டு பிள்ளை எடுத்து கொடுப்பாங்க, நானும் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தைய வாங்கிக்க. கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களா? என்னங்க, நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது, எட்டி உட்கார், போ போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதுன்னு நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே கொடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர். பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரிச்சு, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலான்னு கேட்டியாடி? இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி? அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இருக்குது? நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்திய புடவையா கட்டினதில்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன். அக்கா குட்ட குறிஞ்சின்னு இருந்தா குட்டின்டே தான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா, இவ எதுக்கு இங்க வரா? நாம என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்க வந்திருப்பா. ஏய், இங்க வா. என்ன ஒட்டு கேட்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காட்சிங்கிற திமிர
என்ன இவ? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீல கண்ணீர் வடிக்கிற? ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது? அது என்ன லெட்டர்? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதிருக்காளா? அக்கா, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு 3 அக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்ச வெள்ளக்கா. தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாதீங்க. என்னையும் உங்கள ஒருத்தையா ஏத்துக்கங்க. அழாத. பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீங்க. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர். அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. கால வேளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான், அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான்? என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியம் பேசுறான்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ, யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது, சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னடி இது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து புட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. ஏப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது, பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு சேர்த்து விட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ, எனக்கு நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா? இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாதை போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லையா? மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனி. அண்ணே, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க? இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். ஆ? எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா. பெரிய பெரிய பணக்காரனுங்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசுர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான்.
நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே இங்கதாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவு யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது?